தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முக்கிய செய்தி. மாநில தலைவர் மாற்றத்திற்கு பிறகு மதுரை வந்துள்ள அமித்ஷாவை அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் சந்திக்கின்றனர். மாநில தலைவர் மாற்றத்திற்கு பிறகு மதுரை வந்துள்ள அமித்ஷாவை அண்ணாமலை மற்றும் நயினார் நாகேந்திரன் சந்திக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இருக்கிறார். செந்தில், வணக்கம். அமித்ஷாவை சந்திப்பதற்காக பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலை வந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஆலோசனையில் என்ன பேசி வருகிறார்கள்? விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? சொல்லுங்க. வணக்கம். மதுரை மாவட்டத்திற்கு வந்து வருகை தந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தற்போது தனியார் ஹோட்டலில் தங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சற்று நேரத்தில் அவர் வெளியில் கிளம்பி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று மீனாட்சி அம்மனை தரிசிக்க உள்ளார். அவருடன் தமிழக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் உடன் செல்கின்றனர். அதனைத் தொடர்ந்து சிறிது நேரம் கழித்து அதே ஹோட்டலுக்கு திரும்பி வந்துவிட்டு மாலை 4 மணியுடன் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய பாஜக முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் வரக்கூடிய 2026 தேர்தலை முன்னிட்டு சட்டமன்ற தொகுதிக்கான முக்கிய ஆலோசனைகள் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் வருகையொட்டி தனியார் விடுதிக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சற்று நேரத்தில் அவர் வெளியே வர உள்ளார். இதனைத் தொடர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்கிறார். யுவராணி, விவரங்களுக்கு நன்றி செந்தில்.